இன்னும் 1 மாதம் இதுவரை நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் என்னை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. நான் எனக்கு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு தீமே அவருடைய கரம், அவருடைய கை அற்புதங்களை செய்து முடிக்கும். அவருடைய கை சத்துருவை எட்டி பிடிக்கும். அவருடைய கை 1ஆம் தேதியே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் அதற்கு சாட்சி. இன்னைக்கு காலையில் எடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஃபோன் காலே ஒரு ஆண்டி உனக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்புனாங்க. நான் அதை பார்த்தேன். தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார், என்னை மறக்கவில்லை. 7வது மாதம் எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்தாரு, ரெஸ்ட், மந்த் ஆஃப் ரெஸ்ட். ஆனால் இப்போ அவர் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் எழும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் காரியங்களை செயல்படுத்த போகிறார். அவருடைய நன்மை ஏராளம், 1000 நன்மைகள் என்னை அனுதினம் சூழ்ந்திட அவருடைய கிருபையும் அவர் இரக்கமும் அன்பும் என்னிடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு நாம் கொடுப்பது எம்மாத்திரம்? சகலமும் அவராலே உண்டானது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? என் ஜனங்கள் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தினாலே நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையில தானே ஒரு பங்கை உமக்கு நாங்கள் தருகிறோம். உம்முடைய கரத்தாலே உண்டான நாங்கள் தானே மறுபடியும் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். எங்களை நாங்கள் உமக்கு தருகிறோம். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, எங்களுடைய இருதயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீரே. நிச்சயமாக தேவன் எங்களுக்கு அவர் கரத்தினாலே நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். கண்களை மூடி நன்றி என்று சொல்வோம். நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் சந்தோஷம் பரிபூர்ணமாய் இருக்கும்படி, எங்கள் சந்தோஷம் முழுமையாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் தருகிற தேவன், 1000 நன்மைகளை எங்களுக்கு ஊற்றி தருகிற தேவன், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் நாங்கள் பணிந்து கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு எங்கள் நன்றி பலிகளை செலுத்தி, எங்களுடைய நன்றி பலிகளை சர்வாங்க தகன பலிகளாக நாங்கள் 1000 காளைகளாகவும் 1000 ஆட்டுக்கடாக்களாகவும் 1000 ஆட்டுக்குட்டிகளாகவும் அவைகளை கர்த்தருக்கென்று நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிலே பிரியப்படுவீராக. எங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்பா, உமக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமில்லை. லேசான காரியம் தகப்பனே. சூழ்நிலையை மாற்றி போடுவது லேசான காரியம். எபினேசராய் என்னை நடத்தி வந்திருக்கிறீரே, நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் சிந்தையையும் எங்கள் நினைவையும் காத்துக்கொள்ளும், எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். எங்கள் இருதயம் உம்மை நோக்கி இருப்பதாக, எங்கள் இருதயம் உம்மை நோக்கி இருப்பதாக. நாங்கள் விழுந்து போன இடங்களிலே எங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணும்படி உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் தந்து இந்த மாதத்தை துவங்கும் போது சந்தோஷமாய் மன திருப்தியாய் நாங்கள் ஆரம்பிக்க உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூட செல்வதாக இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? 7 மாதம் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல காத்து இந்த 8வது மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்ல. அவருக்கு எழுந்து நின்று நன்றி சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று நன்றி சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைன்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அவர் நம் மீது வைத்த அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய அன்பு பெரியது, என் மீது வைத்த அன்பு பெரியது, இரக்கம் பெரியது,
கிருபை பெரியது, தயவு பெரியது. அவர் அன்னைக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தலைனா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்க முடியாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை தான். அவர் அன்னைக்கு சிந்தின ரத்தம் தான், அவர் அன்னைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட அந்த அடி தான், வாங்கப்பட்ட அடிகள் தான். அன்னைக்கு ரத்தம் சிந்தினதுனால தான் நாம் இன்னைக்கு உயிரோடு காக்கப்பட்டிருக்கோம், உயிரோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிறோம்ல. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் தானே. அவருடைய நாமம் மேலான நாமம், அதிசயமான நாமம்ல, அற்புதங்களை செய்கிற நாமம். நல்ல எபினேசராய் நம்மளை இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவர். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமா? இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் போஷித்த தேவன் இனிமேலும் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிற தேவன். இம்மட்டும் வழிகாட்டின தேவன் இனிமேலும் நம்மை வழிகாட்டி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும்போது நமக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்ல. அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அன்னுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார்ல, அதுவே பெரிய அதிசயம்தான். எத்தனையோ பேர் நடந்து போகும்போது, தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டு மறித்து போறாங்க. ஆனா ஒவ்வொரு இமை பொழுதும் நொடி பொழுதும் நம்ம காக்கப்படுறோம்னா அது அவருடைய அதிசயமான கரம் செய்தது தான். அவருடைய அதிசயமான கரம் தான் நம்மளை இம்மட்டும் தாங்கினது, இம்மட்டும் ஏந்தினது, இம்மட்டும் சுமந்தது. இனிமேலும் ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை
நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இன்னும் ஒரு முறை சொல்லலாம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளமானவைகள். அதை சொல்லணும்னா ஒரு நாவு பத்தாது. அவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கரம் நம்மளை தாங்கினதற்காக நன்றி சொல்லுவோமா? அவருடைய கரம் நம்மளை ஏந்தினதற்காக நன்றி சொல்லுவோமா? அவர் நம்மை பிடித்து நடத்தினதற்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் அவருடைய துதி நம்மளுடைய நாவை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், அது கஷ்டமா இருக்கட்டும், அது கவலையா இருக்கட்டும், அது சந்தோஷமா இருக்கட்டும், அது துக்கமா இருக்கட்டும், எல்லா வேளையிலும் அவரை நான் துதித்து கொண்டிருப்பேன். எல்லா வேளையும் நான் துதித்து கொண்டிருப்பேன். இந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக வேணா காணப்படல ராஜா, ஆனா நான் எல்லா வேளையிலும் உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன். அதை மாத்திரம் நான் விட்டு விட மாட்டேன் தகப்பனே. அப்பா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சடைந்த பட்டினியாக இருக்கும், ஆனால் அவரை தேடுகிற நமக்கோ ஒரு குறைவும் இருக்காது. குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது குறைவானது நம்மை விட்டு அகன்று போகும். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று
வசனம் சொல்லுகிறதே, ஆண்டவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் நான் பிடித்து கொள்ளணும். அவருடைய கோலும் அவருடைய தடி எதுனா இந்த வேதம் தான். இதை நாம பிடிச்சுக்கிட்டா போதும், அவருடைய கரை நம்மோடு கூட இருக்கிற மாதிரி. இதை நாம பிடிச்சுக்கிட்டா போதும், அவருடைய கரை நம்மோடு கூட இருக்கிற மாதிரில அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அப்பா நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பனே. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே தகப்பனே. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிற ராஜா, உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா. அப்பா நாங்கள் வெளியே போகும்போது அந்த பிரகாசத்தை கண்டு அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்பா நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கணும். இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்வோமா? என்னுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கு? என்னுடைய நம்பிக்கை என்னுடைய படிப்பில் இருக்கா? என்னுடைய சொத்துக்களில் இருக்கா? என்னுடைய சொந்தங்களில் இருக்கா? என்னுடைய நண்பர்கள் மீது இருக்கா? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது மாத்திரம்தான் இருக்கணும். இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா? அப்பா என்னுடைய நம்பிக்கை உம்மிடத்தில் இருக்கு ராஜா. ஆண்டவரே நான் நம்பின காரியம் உம்மிடத்தில் இருந்து வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. நன்மையான எந்த வரமும் நன்மையான எந்த கிருபையும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய ஜோதிகளின் பிதா நீர் ஒருவர் தான் ராஜா. எங்களுடைய நம்பிக்கை உம்மீது தான் இருக்கு ராஜா. நீர் எல்லா காரியங்களையும் ரிலீஸ் பண்ணி அப்பா எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே எங்களை புறஜாதிகள் மத்தியில் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. அவருடைய நாமம் மேலான நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம். அவருடைய நாமம் இயேசு என்ன நாமம், இயேசு என்ன நாமம். அப்பான்னு சொல்லலாமா? அப்பா நீர் எனக்கு இறங்கி வாங்க தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க தகப்பனே. நீர் வந்தால் மாத்திர போது ராஜா. என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும் தகப்பனே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்க நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. விசுவாசிக்கிற தகப்பனே, விசுவாசிக்கிற ராஜா. அப்பா நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அன்று உண்மை அதிலே நாங்கள் ருசிக்கத்தக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போது நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது நீரே அதை செய்தீர் என்பதை நாங்கள் ருசித்து அனுபவித்து அநேகருக்கு சாட்சியாக எங்களை கொண்டு வந்து நிறுத்த போறதற்காக உமக்கு நன்றி ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் கூடவே இருந்தவன் எடுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் பிரசன்னராக இருந்து நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நெருக்கமான வேலையில் நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டுமா? இந்த வேலையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 85வது சங்கீதம். சங்கீதம் 85. இந்த சங்கீதத்திற்கு உதவி செய்யும்படி பெசிலிக்காவை அழைக்கிறேன். சங்கீதம் 85. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமென். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம், கடைசி வசனம். இந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன்,
என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். எதை தெரிய பண்ணுவார்? அவருடைய கரத்தையும் அவருடைய கரத்தின் பலத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அவருடைய கரத்தின் வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளும்போது அவருடைய நாமம் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை பரிசுத்த வேதாகமத்தில் குறைந்தபட்சம் ஏறத்தாழ 122 இடங்களிலே கர்த்தருடைய கரம் என்ற வார்த்தை வருகிறது. 122 இடத்துல. அது ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. சில வசனங்களை மாத்திரம் நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் தேவ கரம் என்று பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, அவருடைய நம்முடைய கரம் எப்படி செயல்படுகிறதோ அதை போல அவருடைய கரத்தின் வல்லமையை அவர் பல விதங்களிலே விளங்க பண்ணுகிறார். அவருடைய கரத்தின் வல்லமையை பல நிலைகளிலே அவர் விளங்க பண்ணுகிறார். பராமரிக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், ஆதரிக்கிற கரம், அரவணைக்கிற கரம், அடிக்கிற கரம், அசைவாட்டுகிற கரம், நம்மை தூக்கி சுமக்கிற கரம், இக்கட்டுகளுக்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிற அவருடைய கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், நம்மை பாதுகாக்கிற கரம், பலன் கொடுக்கிற கரம், வரிசையா சொல்லிட்டே போகலாம். இந்த கரத்தின் மகிமையை தான் இந்த மாதத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களுக்கு என்னுடைய கரத்தையும் அந்த கரத்தினுடைய பலத்தையும் நான் வெளிப்படுத்துவேன், விளங்க பண்ணுவேன். அதை அவர்களுக்கு முன்பாக நான் காண்பிப்பேன். அதன் மூலமாக அவர்கள் நான் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமையின் கரம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். மனப்பாடமாக நமக்கு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற ஒரு தேவனை நம்ம இங்கே பார்க்கிறோம். 9வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்தேன். அந்த கரம் தான் நம்மை தூக்கி எடுத்தது. அதன் எல்லைகளிலிருந்து உன்னை நான் அழைத்து வந்தேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நம்ம எப்படி இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால நான் இன்னும் உன்னை வெறுத்து விடலை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன். கரங்களை வைத்து சொல்வோம், ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நீர் என்னை தாங்குகிற தேவன் என்பதை நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் அப்படித்தான் என்னை தாங்கி கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த கரம் தாங்கிறதுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 13வது வசனம் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட தான் துணை நிற்கிறேன். உன்னுடைய வலது கையை என் கையாலே நான் பிடித்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வலது கை அப்படின்றது பைபிளில் மிக முக்கியமான ஒன்று. வலது பாரிசம், வலது கை, இதெல்லாம் முக்கியமான ஒரு அம்சம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னுடைய வலது கையை நான் பிடித்து கொள்வேன், நான் உன்னோடு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே என்று நான் உன்னோடு கூட பேசுகிறேன் என்று இந்த முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும்
இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் 18வது வசனத்திலிருந்து, உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக மாற்றி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம்தான் இதை செய்தது என்று அவர்கள் உணர்ந்து அவர்தான் அதை படைத்தார் என்று உணர்ந்து சிந்தித்து கொள்வார்கள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, எல்லாவற்றையும் உருவாக்கின கரத்தாலே நம்முடைய தேவைகளை சந்திப்பது இயலாத காரியமே இல்லை. அவருடைய கரம் மாத்திரம் நம்மை நோக்கி நீட்டப்பட்டிருந்தால் போதும். நம்முடைய தேவை எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சந்திக்கப்படும். 1ஆம் தேதி ஆச்சு, சிலருக்கு நேற்று தான் சம்பளம் வந்திருக்கு. சம்பளம் வந்த உடனே நம்ம செய்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? உட்காந்து கணக்கு போடுவோம். ரெண்ட்டுக்கு இவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு இவ்வளோ, இதுக்கு இங்கே, இந்த செலவுக்கு இங்கே, சாப்பாட்டு செலவுக்கு இங்கே, கேஸ் செலவுக்கு எவ்வளோ, எல்லாம் பிரித்து 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 கடைசியில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா நமக்கே அதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். ஏன் தெரியுமா? அநேக நேரத்தில் நம்முடைய வருமானத்தை காட்டிலும் நம்முடைய செலவுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஒன்று என்ன மறந்துடுறோம் தெரியுங்களா? நம்முடைய ஏதோ ஒரு சேலரினால பிழைக்கிறவங்க கிடையாது. சேலரி நமக்கு வருகிறது, உழைக்கிறோம், சம்பளம் வருகிறது, நல்லது, அது நல்லது, அது நம்மை ஆதரிக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அந்த வேலையை கொடுத்தவரும் அவர் தான், அந்த சம்பளத்தை கொடுக்குறவும் அவர் தான். ஆனால் அதை தாண்டி அருமையான தெய்வஜனமே, ஆண்டவருடைய கரம் நம்மை போஷிக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதனால் முழுசாக எப்போ பார்த்தாலும் நம்ம சேலரி நம்ம யோசிக்காம, ஆண்டவரே உம்முடைய கரத்தாலே இந்த சேலரியை ஆசீர்வதிக்க முடியும். எப்படி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தர் ஆசீர்வதித்த போது அது 5000 பேரை போஷித்ததோ, அதை போல என்னுடைய கையில் வருகிற இந்த வருமானத்தையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிச்சா இன்னும் அநேக தேவைகளை சந்திப்பதற்கு அற்புதமாக அது வாய்ப்பாய் அமையும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பி விசுவாசிக்க வேண்டும். எப்போவுமே நம்ம கணக்கு பண்ணி வாழணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கணக்கு பண்ணி வாழணும். ஆனால் இந்த கணக்கு பண்ணி வாழும்போது நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமையுடைய அற்புதத்தின் கரத்தையும் நம்ம அதோட கூட சேர்த்துக்கணும். அல்லேலூயா. நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவர் அதை படைத்தார் என்றும் ஆண்டவர் அதை உருவாக்கினார் என்றும் அவருடைய கரம்தான் இதை செய்ததென்றும் அவர்கள் அறிந்து உணர்ந்து சிந்தித்து கொள்வார்கள். ஆமென். அவருடைய கரத்தின் வல்லமையை பார்த்தீங்களா? எவ்வளவு வல்லமையான காரியம்! அதிசயங்களை செய்கிற கரம், அற்புதங்களை செய்கிற கரம், ஆச்சரியமான கரம். ஆமென். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 73:23, உன்னை நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவேன் என்று கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்துங்கள், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அருமையான தேவஜனமே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, உங்களுடைய ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஏற்ற காலத்திலே அவர்கள் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் நம்முடைய தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அது வரைக்கும் நம்பிக்கையோடு கூட இருக்கணும், அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அநேக நேரத்தில் நமக்கு வர சோதனை என்ன தெரியுமா? நாமே உயர்த்தி கொள்ளணும், நாமே வளர்த்துடணும், நாமே பெரிய ஆள் ஆகிடணும் நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் பெரிய ஆள் அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஆனால் அவர் மனது வைத்தால் இமைப்பொழுதில் ஜெயிலில் இருந்த யோசேப்பை தூக்கி எங்கே போட்டார்? அரண்மனையில் கொண்டு போய் போட்டார். ஆமென். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இமைப்பொழுதில் நம்மை உயர்த்த முடியும், இமைப்பொழுதிலே நம்மை ஆசீர்வதிக்க முடியும், இமைப்பொழுதிலே அவர் நம்மை செழிப்படைய செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறதாக மாற்றுகிறவர் ஒன்றுமில்லாத நம்மை எல்லாவற்றாலும் நிரப்பி ஆசீர்வதிக்க முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு உண்மையாக இருக்கணும் அருமையான தேவஜனமே. அதனால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறது. அடுத்தது 139வது சங்கீதம் 10வது வசனம். அது ஆழ்ந்த பாதாளத்தில் கூட ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தினாலே என்னை நீ நடத்துவீர். எங்கே போனாலும் நீங்கள் என்னை விட மாட்டீங்க ஆண்டவரே, எங்கே போனாலும் நீங்கள் விட மாட்டீங்க. ஒரு அழகான வசனம், அது மட்டும் வாசிப்போமா?
139வது சங்கீதம் 10வது வசனம். Psalm 139:10. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. அதுக்கு வானத்துக்கு மேலே ஏறினாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கீங்க, விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க. உம்முடைய ஆவிக்கு நான் மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லுகிற ஒரு சங்கீதக்காரனை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறா தெரியுமா? நான் இனி எங்கே இருந்தாலும் நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, அந்த பாதாளத்தில் நான் இருந்தாலும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கிறது, அங்கேயும் உம்முடைய வலதுகரம் என்னை நடத்துகிறது என்று சொல்கிற ஒரு அருமையான ஒரு தேவனை நாம் பார்க்கிறோம். நாம் அவரை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் அவரை கைவிட்டாலும், நாம் அவரை தள்ளிவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை தள்ளிவிடவும் மாட்டார் என்ற அந்த சத்தியத்தை இந்த காலை நேரத்திலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், பிடிக்கும். பிடிக்கும், நடத்தும், 2 வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். ஆமென். அடுத்தது யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவனும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சாத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்போ தூக்கிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும், ஒரு அதிகாரமும், ஒரு வல்லமையும், ஒரு துரைத்தனமும், ஒரு இருளின் அதிகாரமும் உன்னை என் கையிலிருந்து பறித்து கொண்டு போக முடியாது. ஆமென். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்கு. ஆண்டவர் அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏனென்றால் ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை உன் கரத்தின் நடுவிலே நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய கரத்தின் நடுவில் உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உள்ளங்கையில், ஆண்டவருடைய உள்ளங்கையில் நம்ம இருக்கிறதுனாலன்னா என்ன பாருங்க, இந்த மொபைல் இப்போ தான் வந்திருக்குது, இந்த மொபைலு இப்போ தான் வந்திருக்குது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த உள்ளங்கையில் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் இப்போ தான் இதை வச்சு மற்றவங்கள பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? பார்த்து பேசுகிறோம், சிரிக்கிறோம், நல்லா இருக்கியான்னு கேட்குறோம். ஆண்டவர் எப்போவோ உங்களே என்னையும் அவர் கையில் இப்படி வச்சுட்டாரு, பார்த்துட்ருக்கிறாரு. உள்ளங்கையில் இந்த மொபைல் கேட்டாங்க என்கிட்ட, மொபைல் பற்றிங்கன்னா பைபிள் எழுதியிருக்கா சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. எழுதியிருக்குது, உள்ளங்கையிலே உன்னை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு. உருவாக்கினவருக்கு தெரியாதா? ஆமீன். உள்ளங்கையிலே நாம் இருப்பதனால யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, பறித்து கொண்டு போக முடியாது. ஆமீன். அருமையான தேவஜனமே, இந்த வசனங்களுக்காக ஆண்டவருக்கு அப்படியே கரங்கள் வைத்து நன்றி சொல்லுவோம். நிறைய வசனம் இருக்கு, எடுக்க நேரம் இல்லை. அப்படியே நன்றி சொல்லுவோம், அப்படியே நன்றி சொல்லுவோம், அப்படியே நன்றி சொல்லுவோம். உன்னை, இந்த தாசனாகிய உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். உன்னை தாழ்த்து வெறுமைப்படுத்து. ஒருவனும் உன்னை என் கையிலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கும் நாம் இருந்தாலும் அங்கே நடத்துகிற கரம், நம்மை பிடிக்கிற கரம், நம்மை தாங்குகிற கரம், ஆதரிக்கிற கரம், அரவணைக்கிற கரம், கண்ணீரை துடைக்கிற கரம், மகிமையினால் நம்மை முடிசூட்டுகிற கரம், சிங்காசனத்தின் மேல் நம்மை அமர வைக்கிற கரம், அற்புத கரம், அதிசய கரம், வல்லமையுள்ள கரம், பராக்கிரமமுள்ள கரம், சொல்லுகிறதை செய்து முடிக்கிற கரம், உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைத்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மதில்கள் இருக்கிறதுனா பாதுகாப்பு. ஆமென். நன்றி சொல்லுவோமா? அப்படியே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். பாஸ்டர்மா வந்து ஜெபிப்பாங்க. நம் கண்களை மூடி முற்றிலுமாய் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மூடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நமக்கு கர்த்தருடைய கரம் இருப்பதினாலே கடுகளவும் நமக்கு பயமில்லை என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அப்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார்.
அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். அவருடைய கரம் இல்லாவிட்டால் நம்முடைய பலத்தினாலே நாம் கொஞ்சம் கூட நாம் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஆகவே தகப்பனே, இந்த வருஷத்தின் 8வது மாதத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை நீர் எனக்கு கொடுத்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஊட்டிடுவார், தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எதிர்த்திடுவார். ஊட்டிடுவார், தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எதிர்த்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கடுகளவும் பயமில்லை என்று சொல்லி நாம் பாடின வண்ணமாக அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய், நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்ளும்படியாய், நம்மை அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆகாருக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி நீ உன் நாச்சியார் இடத்திற்கு போய் அங்கே அடங்கியிரு என்று சொல்லி அனுப்புகிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கியிருங்கள் என்ற வசனத்தின்படி, கர்த்தாவே நீர் என்னை உயர்த்த போவதற்காய் நன்றி அப்பா. அதுவரைக்கும் நான் மறைந்திருந்து அமர்ந்திருந்து நான் உம்மிடத்திலிருந்து பொறுமையோடு இருந்து நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படியே நாம் இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள், ஏற்கனவே நாம் ஆயத்தத்தோடு வந்திருப்போம். மறுபடியும் ஒரு முறை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் அவருடைய சமூகத்திலே அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று பார்ப்போம். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே சாட்சியின் வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. மனிதர்களுக்கு முன்பாக நாம் மறைத்து வாழலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை மறைத்து கொள்ளவே முடியாது. அவர் இங்கும் சர்வ வியாபியாய் இருந்து நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஏதாவது பாவம் இருக்குமானால் மன்னியும், சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒருவருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுவதாக இருக்கத்தக்கதா என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். மற்றவர்களை நாம் எப்பொழுதும் ஆசீர்வதித்து, நாம் எப்பொழுதும் வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக வாழ எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாமே ஒப்புக் கொடுப்போம். பொறாமைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், குரோதங்கள் இவைகள் ஆவியின் கனிக்கு விரோதமானவைகள். ஆகவே ஆவியின் கனியோடு நான் வாழ்ந்து, கனி கொடுக்கும் ஒரு மரமாக வாழ்ந்து, நான் மோட்சத்திலே பங்கு பெறத்தக்கதாய், உம்மோடு கூட வாழத்தக்கதாய் என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. ஒரு முறை கூட பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைந்த அந்த சியோனை காணத்தக்கதாய் உதவி செய்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் எழுந்து நின்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக சிலுவையின் காட்சியை கொண்டு வருவோம். அவருடைய இரத்தத்தை நாம் நினைவு கூறுவோம்.
அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. வல்லமையுள்ள ரத்தம், சத்ருவுக்கு எதிரான போராடுகிற ரத்தம், நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். அந்த ரத்தத்தை நாம் நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம். அந்த ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்ப மருத்துவராய் நீர் காணப்படுகிறீரப்பா என்று நாம் சொல்லுவோம். என் குடும்ப மருத்துவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். எனக்காக காயங்களை ஏற்ற தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும் பொழுது கூட, அந்த மத்திய ஆகாயத்திலே நடைபெறுகிற அந்த விருந்திலே கூட நான் பங்கு கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் என்று நினைவு கூறுதலாக இதை நாம் இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்வோம். முன்பாக வந்து நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாய் அதே சிந்தையோடு கூட, அவருடைய பாடு மரணங்களின் சிந்தையோடு கூட, அந்த பயபக்தியோடு கூட, நடுக்கத்தோடு கூட இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாய் உங்களை நான் முன்பாக அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தப்படி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதனை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பாவ மன்னிப்புக்கென்று நான் சிந்தின என்னுடைய பரிசுத்த திரு ரத்தம், இது ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள். இதற்காக நம்மை தகுதிப்படுத்தின நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் முன்பாக வரும்படி கேட்கிறேன். தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி கேட்கிறேன். என்னை தாங்கிடும் உந்தன் அன்பு போதும், என்னை நடத்திடும் உந்தன் கைகள் போதும், என்னை தாங்கிடும் உந்தன் அன்பு போதும், நடத்திடும் உந்தன் கைகள்
பலியை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் மறைந்திருப்பதினாலே அவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடாதபடி, அவரை அசட்டை பண்ணாதபடி, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்பதிலும் அவருடைய கரத்தால் வழிநடத்தப்படுவதிலும் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதிலும் என்றென்றும் நிலைத்திருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே திரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையோருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம்.